சினிமாவுல ஜாதி இருக்கா இல்லையா? சத்தியமா கிடையாது. சத்தியமா இருக்கு. இல்ல சத்தியமா இருக்கு. இருக்கு யாரோ சொல்லுங்க. இருக்கு இல்ல இருக்குல சொல்லுங்க. ஏன் இல்லன்னு சொல்றேன் சார். சார் ஒரு விஷயம் சார் சொல்லிட்டோம் அப்படி சொல்லுங்க. இங்க ஏறத்தாழ ஒரு 100 ஒரு 80 பேருக்கு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 80 பேருக்கும் தனித்தனியா அவங்கவுங்களுக்கு தனித்தனி அனுபவங்கள் இருக்கு. நான் சென்னைக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு. எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தவர்களும் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு மறுத்தவர்களும் ஜாதி பார்த்து கொடுக்கல. ஒரு 3-4-5 வருஷமா இவன் என் ஊர்காரனை தான் வச்சு எடுப்பேன், ஏன்னா என் ஜாதிகாரனை வளர்த்து விடணும், அதுக்கு இன்னொரு இயக்குனர் அவருக்கு துணை அப்படின்னு ஒரு வர்க்கம். ஒருத்தன் என் ஜாதிகாரன் தான் நடிக்கணும், என் ஜாதிகாரன் தான் வரணும் இப்படின்னு ஒரு வர்க்கம். இதனால இடைப்பட்ட நாங்கள்லாம் கடந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும். உதவி இயக்குநர்கள் கூட அந்த ஜாதிகள் தான். இல்ல எனக்கு அது வந்து ஒரு ஆச்சரிய செய்தியா தான் இருக்கு. ஆச்சரிய செய்தியில சார் நீங்க மூணு பேரும் இயக்குநர்கள்ங்கிறதுனால இல்ல இல்ல மறைக்கலாம். எனக்கு இல்ல மறைக்க விரும்பல. தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. இல்ல சார் நான் மறைக்கல சார், தனிப்பட்ட முறையில நீங்க சொல்றது புரியுது சார். எனக்கு நான் சொல்றது ஆச்சரியமான செய்தியா தான் இருக்குது. சாருக்கும் தெரியும் அது. இல்ல பிரதர் இது வந்து பாருங்க பொதுப்பட்ட மேடைங்கிறதுனால சார் மறைக்கல. இல்ல ஒரே விஷயம் 40 வருஷம் ஆச்சு குடிச்சதுல செத்து போடுவேன் நானு, சாதிக்காமலே செத்து போடுவேன். 17 வயசுல கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்தேன் நடிச்சு பெரிய ஆளாயிரலான்ட்டு. அவமானங்கள் மிஞ்சுது. 3 மாசமா ஷூட்டிங் இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த படத்துல கூப்பிடுவாங்களா? நம்ம கலருக்கு கூப்பிடுவாங்களா? நீ அந்த ஜாதி கிடையாது, உன்னை கூப்பிட மாட்டாங்க. அந்த ஊருக்காரங்களை வளர்த்து விட்டாதான் அந்த ஜாதி பெருசாகும் அப்படின்னு ஒரு ஜாதி. இங்க ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அங்க போலாமா? அவங்க வேற ஜாதி, நீ பண்ண முடியாது. இப்படிதான் சார் எங்க பொழப்பு ஓடுது. அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், நம்ம பட வாய்ப்பு இல்லாம இருக்கேன்னு அவர் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 3 மாசமா படுத்து கிடக்குறேன் சார். எத்தனையோ வடிவேல் படங்கள்ல பெரிய ரோல்லாம் பண்ணி பெரிய பெரிய பேர்களாக வாங்கினவர் நீங்க. அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு பட்டவர்த்தமா நடிப்பீங்க நீங்க. வேற எங்கேயோ இருட்டில் அடி வாங்கியிருக்கீங்க. அது எங்கேயோ நடக்கும் சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், எல்லாரும் மனசுக்குள்ளேயும் யார் யார் என்னென்ன ஜாதின்னு ஒரு வியூ இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை வந்து ஓப்பனாக வந்து வெளியே பேசிக்கிறதில்ல. நம்ம மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பரியேறும் பெருமாள்ல அந்த கதாபாத்திரம் என்னை ஜாதி பார்த்தா கொடுக்கல, எனக்கு ஜாதி பார்க்காம திறமசாலின்னு தான் கொடுத்தாரு. மாரிமுத்து நல்லா நடிப்பார், அந்த பொண்ணுக்கு வந்து ஆனந்திக்கு அப்பாவை போட்டால் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு தான் கொடுத்தாரு. அவரே சொல்லியிருக்காரு. ஒரு துறையை நோக்கி நம்ம நகரும்போது அங்கே வந்து நம்ம உடனே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட மாட்டாங்க. கரெக்டா? இங்கே பாரதி ராஜாவும் பாக்யராஜும் பாலுமகேந்திராவும் உடனே அங்கீகரிக்கப்படவில்லை. எல்லாரும் ஹோட்டலில் வேலை பார்த்து ரோட்டில் படுத்து கிடந்து பட்னியாக கிடந்து அப்படி தான் வந்து பாரதி ராஜான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவரை அது மாதிரி நீங்கள் ஒரு துறைக்குள்ள நுழையும் போது உங்களை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. தடைகள் பல ரூபத்தில் வரும். அதில் ஒரு தடை ஜாதின்னு இருந்துச்சுன்னா அதையும் உடைங்கன்றேன்.